டாக்டர் பூபதி ஜான் சார், இந்த விவகாரம் பேசுபொருளான காலத்திலேயே நம்ம இதை பற்றி நாம் பேசணும் சார். இன்றைக்கி இது வந்து சட்டப்பேரவையில் வரை இன்றைக்கி எதிரொலித்திருக்கிறது. இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அரசு இதுவரை பத்திரிகை செய்தியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலம் கடந்து நிற்கக்கூடிய ஆவணமாக இந்த பதிவு மாறி இருக்கிறது. அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இதை பற்றி நாங்கள் எங்களுக்கு தகவல் தெரிந்தவுடன், இது அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்படி ஒரு செய்தி முறைகேடு குறித்து டிவியிலலாம் நியூஸ் வந்த உடனேயே ஒரு குழு அமைச்சு நாங்கள் ஆய்வு பண்ணோம். ஆய்வில் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. சார், இந்த ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த எந்தெந்த மருத்துவமனைகள் பண்ணுதோ இந்த மாதிரி ஏதாவது வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த ஆய்வு அப்படிங்கிறது கட்டாயமா, இல்லை எப்போவுமே அவர்கள் செய்வார்களா? கண்டிப்பாக இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிறது இது இன்றைக்கு நேற்று நடக்கிறதில்ல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அங்கே போய் பள்ளிப்பாளையத்தில் போய் எடுக்கப்பட்ட அந்த அவங்களுடைய ஆதரவு அந்த வீடியோ எடுக்கிறாங்க, அவங்க கொடுக்குற பேட்டி அதுதான் ஒரு ஸ்பார்க்காக மாறுது. பேட்டியில் என்னென்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு நபர் 30,000 விற்றுருக்கார் கிட்னியை. 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவர் பேட்டி கொடுக்குறாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய் கொடுத்துட்டுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்போ நிறைய வேலையெல்லாம் செய்ய முடியலைங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வட்டி கடை 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்னி கொடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க புரோக்கர் மூலம். அவனுக்கு கொடுத்ததே 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. அவன் கடந்தலை தாங்க முடியாமல் வட்டி வாங்கி கடந்தலை தேவை அவன் தற்கொலையே பண்ணிக்கிட்டான். அப்போ அவங்க ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுக்குது. இப்போ பேட்டி கொடுக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட பேட்டிகளும் கொடுக்கப்பட்ட தரவுகளும் இந்த 2 வருஷம் 1 வருஷத்தில் நடந்தது அல்ல. அதான் கவனத்தில் இருக்கணும். இது 2007 2010 நடந்துட்டு இருக்குது. அப்போ கிட்னி திருட்டு என்பது அதாவது ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி அதிகமாக நடந்துச்சுங்க. 94 உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வருது. அமெண்ட்மெண்ட் 2011 கொண்டு வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் 2014 என்ஃபோர்ஸ் ஆகுது. அப்ப கடந்த ஒரு 12 வருட காலமாக இந்த கிட்னி திருட்டு என்பது அவ்வளவா நடப்பதே இல்லை. ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ணானா அது ஒரு பாலிசி வச்சு ஒரு ஸ்டேஜ்டு ப்ரொசீஜரா வந்துருச்சு. ஒரு உச்சகட்ட கமிட்டி இருக்கு தமிழ்நாட்டினுடைய. அந்த கமிட்டி எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் இந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணணும் பதிவு பண்ணணும். அப்ப மருத்துவமனைகள் ஒரு சிஸ்டம், உச்சகட்ட சிஸ்டம், அந்த கமிட்டி கூடுது, அது சரிபார்த்து இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கிட்னி நோய் என்பது ஆயிரக்கணக்கான பேர்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நோயாளிகள் அழுதுபடியே இருக்கிறான். ஒரு 2000 நோயாளிகள் இப்போ கரண்ட் லெவலில் இருக்கிறாங்க கிட்னி வேணும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் 50 பேர்களுக்கும் எல்லாத்துக்கும் ப்ரெஷர் வந்துருச்சு. ப்ரெஷர் சரியாக கவனிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்தில் கிட்னி அவுட் ஆயிரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் உப்பு ஓவராக போட்டு சாப்பிட்றோம். ப்ரெஷரும் கண்டுக்கிறதே இல்லை, சுகரும் கூட ஒட்டிக்கிச்சு. சுகருக்கும் கரெக்டா கண்ட்ரோல் பண்றது இல்ல, நம்மளுடைய வாழ்வியல சரியா பாத்துக்கல. இந்த சயின்டிபிக்கா பேசணும், வேற என்ன பேசுறது? என்ன முறைகேடு எப்படி நடக்குது? சச்சி, நீங்க நினைக்கிறத மட்டும் பேச முடியாது சச்சி. நீங்க உட்கார்ந்துட்டீங்க, ஆளுங்கட்சியை திட்டுங்க, திட்டதானே எதுவுமே பேச கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மேடம் எங்க தடுக்கல, நீங்க கேளுங்க. அவர் ஃபெயிலியர் உப்பு சாப்பிடுறோம், எல்லாம் ரைட், ஓகே, அது தனி நிகழ்ச்சி, அது ஆரோக்கிய நிகழ்ச்சிக்கு. இருங்க மேடம், மேடம் சொல்றேன், எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க இது என்ன ஒரு பாணியாவே வச்சிருக்கீங்களா? இல்லங்க இருங்க, இந்த முறைகேடை வழிவகுப்பதற்கான காரணத்தை சொல்றேன். எங்க ஃபயர் வருதுன்னு. ஏன்னா ஒருபுறம் கிட்னிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. எங்க ஃபயர் வருதுன்னு சொல்றேன். இந்த டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது இந்த புரோக்கர்ஸ் இந்த டிமாண்டை கையில் எடுக்கிறான். டிமாண்டை கையில் எடுத்துட்டு என்ன பண்றான், புரோக்கரேஜ் நடக்குது. அப்ப இதையெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கமிட்டி போட்டிருக்கிறாங்க. கமிட்டி ஆய்வு செய்து நீங்க 14 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொன்னீங்க, கரெக்டா சார்? இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய பேரவையில் அமைச்சர் சொல்லியிருக்கிறது, 2017 ஆண்டு நாமக்கல் மாவட்ட எஸ்பி சுகாதாரத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்.
எப்படின்னா ஆமா, இந்த கிட்னி முறைகேடு சம்பந்தமாக அப்போது 2017 எழுதியிருக்கிறாரு, பாகுபாடு காட்டாமல் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. சரியா? இதையெல்லாம் குறிப்பிட்டு இப்போ இந்த பர்டிகுலர்ல இந்த சென்னை, மதுரை, கோவை உட்பட 4 அரசு மருத்துவமனைகளில் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அங்கீகார குழு செயல்படுகிறதுன்ட்டு என்னென்ன நடவடிக்கை, எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இடைத்தரகர்கள் எவ்வளோ பேர் மேலே, அரசு அலுவலர்கள் 7 பேர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது சார் இந்த விவகாரத்தில். அதாவது அரசு சொல்வதை போல இதை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு சொன்ன பிறகு இதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். உறுதி செய்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த இம்ப்ளிமெண்டேஷனில், இந்த லா இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த மோசடி இப்படி நடப்பதை அனுமதிக்கிறார்களா அதிகாரிகள்ங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இல்லைங்க, அதாவது நான் என்ன இல்லை, இதில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்கள் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் எங்க லூப் கோல் வருதுன்னு பாருங்க. லூப் கோலை தான் சொல்லிட்டு வரக்கலாம் மேடம் இடம் மறிச்சிட்டாங்க. இந்த லூப் கோல் எங்க வருது அப்படின்னா, சார் கிட்னி யார் கொடுக்குறோம்னா சட்டம் என்ன சொல்லுது, பிளட் டோனார்ஸ், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்னி கொடுக்கலாம். அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இவங்கெல்லாம் கிட்னி கொடுக்கலாம். அம்மா, அப்படி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்னி கொடுக்க முடியல அப்படின்னா, ஒருத்தர் அப்படின்னா பேஷண்ட்ஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா அப்படின்னா, நான் ரிலேட்டட் டோனார்ஸ், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இல்லாத செகண்ட் கிளாஸ்ல கிட்னி கொடுக்கலாம். அந்த நான் ரிலேட்டட் டோனர்ஸ் கிட்னி கொடுக்க வர்றான் பாருங்க, அந்த கிளாஸ்ல தான் இங்க மோசடி நடக்குது. இதை தான் அரசாங்கம் உறுதிப்படுத்தி. எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நான் ரிலேட்டட் டோனர் ஒருத்தர் வர்றான், அவன் உண்மையாலுமே செட்டப் பண்ணி வந்திருக்கான் ஒரு புரோக்கர் வச்சு. டாக்டர்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு இது ஹாஸ்பிட்டல்ல எப்போ ஆதார் கார்டு எல்லாம் குடும்பம், ஆதார் கார்டு ஃபோர்ஜரி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். அதை ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அதை சரி பண்ண பார்க்க முடியாது, ஆதார் கார்டு ஃபோர்ஜரி கண்டுபிடிக்க முடியாது. இந்த தகவலை ஏதாவது ஒரு டவுட்ஃபுல் வருதுன்னா கமிட்டிக்கு சொல்லிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கமிட்டி என்ன பண்ணும், அது பண்ணும்போது இதுல ஃபோர்ஜரி மாதிரி ஏதாவது நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டக்குன்னு உங்க எஸ்பிக்கும் ரெவென்யூ அத்தாரிட்டிக்கும் தகவல் சொல்லிடுவாங்க. அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க, இது கரெக்டா ஃபோர்ஜரி. இங்க தான் ஃப்ராட் நடப்பதற்கான சிக்கல் வருது இந்த மோசடி சார். இந்த மோசடி இது பிளானா நடந்தது. இது திட்டமிட்டு இந்த உறுப்புகளை திருடி விற்றிருக்கிறார்கள். இது ஒரு வகையான நூதன கொள்ளை. இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாவே இதுதான் நடக்கும். இதுதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, அவங்க சொல்ல வரது அதான். ஏடிஎம்கே ஆட்சியிலையும் தொடர்ந்து நடக்குது, டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கே ஆட்சியிலையும் தொடர்ந்து நடக்குது. டிஎம்கே ஆக்சுவலா பார்க்க போனா இந்த கடந்த ஒரு 6-7 வருடமாக இது குறைந்து விட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மோசடி என்பது உச்சத்தில் இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சட்டங்கள் நெருக்கப்பட்டு நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெகுலேஷன் வந்த பிறகு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்த பிறகு இது ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. இப்ப பேசிருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் மேட்டரா இருக்கட்டும், நாமக்கல் மேட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அல்ல, முன்னாடி நடந்தது எல்லாமே. இப்ப அந்த ரீட்ரோஸ்பெக்டிவா இருக்கும் போது ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அநியாயம் பண்ணிருக்காங்க. கிட்னி ஒரு உயிரை காப்பதற்காக கொடுக்கப்பட்ட கிட்னி அது விலை போகிறது என்பது மனித குலத்தினுடைய அவலம். அந்த அவலத்தை போக்குவதற்காக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கப்பட்ட நடவடிக்கை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், பேசலாம் டாக்டர். இப்போ இதுல என்ன பிரச்சனை டாக்டர், இந்த இஷ்யூவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததற்கு பின்னால் அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி அந்த மருத்துவமனை அப்படிங்கிறது ஒரு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது. அவர் டைரக்டரா, போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்காரா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல உண்மையில. அவங்களுடைய குழுமத்துக்கு சொந்தமானது அது. சரியா? அது இந்த விவகாரத்தை ஏதோ அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும். ஆனால் நாங்கள் இதில் கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய தகவலில் நீங்கள் 2 இடைத்தரகர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 அரசு அலுவலர்கள், நல்லா பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள் 7 பேர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்றாரு. ஏடிஎம்கேனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா யாருன்னா எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ. இப்போ இதில் மருத்துவர்களோ மருத்துவமனைகளோ இதில் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதில் முதல்ல கண்டிப்பாங்க. அதாவது ஒரு மருத்துவமனை அது விதிகளுக்கு முரம்பாக அது தவறுகள் இருந்தால் அது மருத்துவமனையும் தண்டிக்கப்படலாம், மருத்துவர்களும் தண்டிக்கப்படலாம். அது நிரூபிக்கப்படணும். ஓகே. அதனால தான் இன்வெஸ்டிகேஷனில் அது அதில் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ
மிஸ்மேட்ச் ஆகுது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. சரி. அந்த ரிஜிஸ்டர் ஹாஸ்பிட்டல். அப்போது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈவன் வந்து 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் கூட ஃபைன் போடலாம். ஈவன் கிட்டத்தட்ட 5 வருடத்திலிருந்து 7 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை வாங்க முடியும் சட்டம் சொல்லுது. சட்டம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்திருந்தால், அது முறைகேடு நடந்திருந்தால் மொத்த மருத்துவமனைக்குமே பாதிப்பா அல்லது சம்பந்தப்பட்ட அது என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இந்திய மருத்துவ சங்கம் என்ன சொல்றாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய டாக்டர் ப்ரொடெக்ஷன் லா இருக்கு. இந்திய மருத்துவ சங்கம்னா எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி, ஒரு துறை சார்பான மருத்துவமனை இருக்காது. ஏன்னா ஒரு மருத்துவமனை இருந்தால் பிரசவ மருத்துவமனை இருக்கும், எமர்ஜென்சி கேர் இருக்கும், குழந்தைகள் மருத்துவமனை இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த மருத்துவமனை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ப்ரைவேட்டில் யாருக்கிட்டும் ஏழை பாலைகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மருத்துவமனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிட்னிங்கிறது அதனுடைய துறை மட்டும்தான், ஒரு துறை. அந்த அது என்ன சொல்லணும்னா, ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சிஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா மருத்துவமனையை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்திய மருத்துவ சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, மருத்துவமனையை க்ளோஸ் பண்ணனா அங்க இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் க்ளோஸ் பண்ணும்போது மக்கள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. எந்த துறை பண்ணிச்சோ அந்த துறையை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி அதன் அடிப்படையில் கிட்னினா சிறுநீரக துறை மட்டும் க்ளோஸ் பண்ணி அதை ஆக்ஷன் எடுங்க. பிரசவத்து துறையை க்ளோஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க. டாக்டர், இதுல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு அவையில் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இன்னைக்கு அதிமுக முன்வைத்திருக்கிறது. இதுல என்ன நடவடிக்கை இன்னும் எடுக்க முடியும்? அதுதாங்க நடவடிக்கை என்னன்னா, ரத்து செய்துட்டாங்க. ரத்து செய்துட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இது ஏதாவது தொடர்பு இருக்கா என்று விசாரிக்கப்பட வேண்டும். முழுவதும் விசாரிக்கப்பட்டால் அந்த மருத்துவர்கள் கண்டிப்பாக உரிய முறைப்படி மெடிக்கல் கவுன்சில் உரிய முறைப்படி அது வந்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒண்ணு முக்கியம். இதுதான் முக்கியம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் எடுக்கிறதா வந்து ஒரு பண்ணினாலும் அவருக்கு சொல்றேன், சசிரேகா மேடம் சொல்றேன், எந்த பொலிட்டிக்கல் கெயின் எடுத்தா மக்களுடைய பல்ஸை பிடிக்கலாம்னா, நீங்க கிட்னி முறைகேடு அதை எடுத்துக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, காப்ஸ் என்கிற ஒரு அமைப்பு இருக்கு, கோயலிஷன் ஆஃப் இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் லூஸ் பண்ண அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணுது, அது ஃபாரின்ல இருந்து வந்த அமைப்பு, யாரெல்லாம் கிட்னி திருட்டுல பாதிப்பு ஏற்பட்டான் பாருங்க, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து 3 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி விட்டா அவங்களை எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட், அவங்களுக்கு படிக்கிற பெனிஃபிட், அவங்களுடைய பிரச்சனையை பண்ணக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அப்ப இவர் எப்படி எடுக்கணும் அந்த பிரச்சனைனா, பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 30-40 குடும்பங்கள் இருக்குன்னா அரசு என்னது பண்ணியிருக்கு, என்ன செஞ்சிருக்கிறீங்க, அவங்களுக்கான மறுவாழ்வு திட்டம் என்ன, அப்ப அந்த வறுமையை ஒழிப்பு, அதுக்கான மூல காரணம் ரூட் காஸ் வந்து வறுமையை ஒழிப்பதற்கு இந்த அரசு என்பது பண்ணி இருந்தாங்கன்னா அது பொலிட்டிக்கல் கெயின் ஸ்டாண்டு. அது எடப்பாடி அவரும் மாத்தி போய் ரூட்டை மாத்தி எடுத்துட்டாரு. எப்படி எடுத்துட்டாருன்னா, இந்த குற்றம்னாரு, இது மக்கள் மத்தியில பல்ஸ் ஆகாது. மக்கள் மத்தியில நிவாரணம் தேடி அந்த அரசு வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது பயங்கர பல்ஸ். அப்ப இதுக்கு எதுன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ல தான் அவர் எடுத்து பேசியிருக்கிறார் ஒழிய இது வேற எந்த விதமான புரிதலும் இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப இது வந்து கிட்னி முறைகேடு சம்பந்தமான டிபேட். இது அடுத்தது தான் வந்து ரீஹபிலிட்டேஷன். இதுக்கு என்ன ரீஹபிலிட்டேஷன் எங்க மேடம், இது முறைகேடு. ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்க. இது எப்படி அவர் எப்படி ஸ்டாண்ட் எடுத்தாங்க, முறைகேடு நடந்திருக்கு, அப்ப இதுக்கு ஒரு கம்மி எஸ்ஐடி போட்டுருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி பார்க்க வேணாம்னு மேலோட்டமா போனா இது எப்படி, என்ன நியாயம்? இதை சட்டமன்றத்தில் எழுப்பாம வேற எங்க எழுப்புவாங்க? இது நான் என்ன கேட்கிறேன், இவர்களை இதற்கு அப்புறமா என்ன பண்ணும், இவர்களை ஊனமுற்றோரா கருத வேண்டும், இவர்களை ஓய்வூதியம் இவர்களுக்கு தர வேண்டும்ன்றதுல அடுத்த பிரச்சனை. இப்ப இந்த முறைகேடு பத்தி யார் பேசுவா, இல்ல யார் பேசுவான்னு கேக்குறேன். நடந்த பிரச்சனையை பேசுவீங்களா, இல்ல அப்புறம் என்ன பண்ணணும்னு பேசல? இவங்க எல்லாருமே நாளைக்கு அடுத்த மாவட்டத்துல போய் இதே முறைகேடு பண்ணுவாங்க, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? அப்போ நீங்க இதே பேசிட்டு இருப்பீங்களா? இதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும், டாக்டரா பேசணும். இவர் சஜஷன் சொல்றதுன்றது தட் இஸ் டிஃபரண்ட். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சொல்லுங்க, இல்ல அவங்க அப்படி ஒரு கமிட்டி கவர்மெண்ட் போட்டா நீங்க போய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வருவோம் 26 அப்ப நாங்க கமிட்டி போடுறோம் என்ன பண்ணலாம், அப்போ வந்து உங்க சஜஷன் சொல்லுங்க, வரவேற்கிறோம். முறைகேடுக்கு பதில் சொல்லுங்க சார்னாக்கா இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும். இதை இப்படியே விட்டா நாளைக்கு வேற 4 மாவட்டத்துல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? வேற 4 மாவட்டத்துக்கு சார் ராமசுப்ரமணியம் சார் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம், கையில கிடைக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கையில் எடுக்கிறது ரொம்ப சகஜமான ஒண்ணுதான் சார். இவங்க ஏடிஎம்கே எல்லாத்தையும் எடுக்கிறாங்க சார். அப்படித்தான் இந்த விவகாரமும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வேணா அவங்க அக்கறை அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம், அது அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஆனா இது ஒரு ஆயுதமாக அவர்கள் நடந்திருக்கு, கமிட்டி போட்டிருக்கு, எஸ்ஐடி போட்டிருக்கு, இவங்க என்ன வேணா சொல்லிட்டோம் தாண்டி போனா என்ன?
அரவிந்த் இது சசி இது நாங்க பேசியிருக்கோம் சசி ஏடிஎம்கே பீரியட்லயும் இது நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சி சட்டமன்ற தேர்வு அரசே ஒத்துட்டு இருக்கு. ஆமா முறைகேடு நடந்திருக்கு. எங்களுக்கு ஆபீசர் ஆனா அதிமுக பீரியட்ல ஒத்துக்கொள்ளல அரசு. நீங்க இல்ல ஏடிஎம்கே பீரியட்ல அதிமுக வந்தாங்களா வெளிய வந்தாங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இங்க பாருங்க நாமக்கல் எஸ்பி எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் நாங்க டிபேட் எடுத்தோம். எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? முறைகேடு ஒரே ஒரு ரெக்கார்ட் எடுத்து காட்டுங்க. டிரான்ஸ்டன் அவார்ட் 5 முறை மத்திய அரசு எங்களுக்கு அவார்ட் எதுக்குங்க? மாற்று அறுவை சிகிச்சை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேர் அவார்டா? இந்த மாற்று அறுவை சிகிச்சை 8 முறை அவார்ட் இருக்கு. 5 முறை சொல்லாதீங்க. தவறான தகவல். சார் ராமசுப்ரமணியம் சார் ராமசுப்ரமணியம் சார் சார்